ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பொன்வேல்ராஜன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதாவது என்னோடய நண்பன் என்ன அப்படின்னா, அவனோட கிராமத்தில் ஒரு கோயில் திருவிழா இருக்குது வாப்பா அப்படின்னு சொன்னான். நானும் சரி நம்ம சிட்டியில் இருக்கமே, கிராமத்தை ஒரு நாள் பார்க்குறதுக்காக கிளம்புவோம் அப்படிங்கிறக்காக கிளம்புனே பார்த்துக்காங்க. அதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சியை பார்த்தோன்னு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுமா? மரங்கள் இவ்வளோ சிட்டிஸே நான் மரங்கள் பார்த்ததில்ல. அதில் போக பக்கத்தில் ஒரு ஆறு போகுது, வாய்க்கால் போகுது, மக்கள் குளிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்படி திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, வண்டி எடுக்க ஆரம்பித்தேன். போயிட்டே இருக்க 2 சைடும் மரங்கள், ரோடுகள் தெளிவாக இருக்குது, மரங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது அந்த இயற்கை மனதை வருடுதுங்க. நம்ம சனிக்கிழமை வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்போம், பல மன அழுத்தத்தில் இருந்திருப்போம். ஆனால் அந்த பாருங்கள், அப்படியே நமக்கு அது வழி விடுது பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும். நம்ம வேலை வேலை ஆஃபீஸு வேலை வேலைன்ட்டு இருந்தோம்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்த என் நண்பனுக்கு தான் நன்றி சொல்லணும் பார்த்துக்காங்க. அவ்வளோ அருமையான நண்பன். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருந்ததுனால சீக்கிரமாக போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஊரை வந்தடைஞ்சிட்டேன். ஒரு வழியாக கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. கோயிலை கண்டுபிடிச்சி ஒரு வணக்கத்தை போட்டுரும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டோம். வணக்கத்தை போட்டவுடனே தான், போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நண்பனே கண்டுபிடிச்சோம். நண்பன் வந்தவுடனே ஏய் வாடா, என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த கோயிலில் திரும்ப வாடா ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஃப்ரெஷ்அப் ஆகிறக்காக எங்கே போகிறோம்? குளத்துக்கு போகிறோம்.